12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து லைவ்ல ஆல்ரெடி நம்ம குட்வில் சாப்டருக்கான ப்ராப்ளம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு நீங்க ப்ராப்ளம்ஸ் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தியரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தியரியை என்னைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. பிகாஸ் நம்மளோட மார்க்ஸ் நிறைய போறதுக்கான காரணமே தியரியில நம்ம விடுற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். நீங்க ப்ராப்ளம்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ த சேம் ஈக்குவலண்ட் இம்பார்ட்டன்ட் தியரியிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ சாப்டர் 4க்கான தியரியை வந்து நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். அங்கேயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட லைவ் கிளாஸ் இல்ல ரெக்கார்டிங் செஷன்ஸ் இல்ல வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட்ல ஒரு கொஸ்டின்ஸ் ஹேண்ட் ரிட்டன்ல நம்ம கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்ல தான் கிடைக்கும். ஸோ அதனால டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் பி அண்ட் பார்ட் சி நமக்கு புக்ல வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது 3 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அ குட்வில்? இது தெரிஞ்சுதான் நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த சாப்டரை வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குட்வில் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பேரு இல்லைன்னா ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். So goodwill is a good name or reputation of the business which brings benefits to the business. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெனிஃபிட் தான் கிடைக்கும். லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம வந்து இப்போ டாடா டீ அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, த்ரீ ரோசஸ் டீ அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். த்ரீ ரோசஸ் டீ வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த டீயை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஈவன் இந்த ரெட் லேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், வாஹ் தாஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது தாஜ்மஹல் டீ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வாக் பக்ரி அப்படின்னு ஒரு டீ இருக்கு, சோனா ஜூலி அப்படின்னு ஒரு டீ இருக்கு, அசாம் டீ இருக்கு. இந்த மாதிரி டீல நிறைய கம்பெனிஸ் இருந்தாலுமே நிறைய அந்த அந்த ஒரு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். 3 ரோசஸ்ல டீ குடிச்சா தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து 3 ரோசஸ் வெர்சஸ் அந்த வாஹ் பக்ரி அப்படின்றத வந்து கம்பேர் பண்றேன் அப்படிங்கிறப்போ, இந்த வாஹ் பக்ரி டீ வந்து நம்மளுக்கு ஒரு ₹15 இருக்கு. 10 கிராம்ஸ் பாக்கெட் வந்து ₹15 அப்படின்னு இருக்கு. 3 ரோசஸ் டீ வந்து ₹20 அப்படின்னு இருந்தாலுமே, நம்ம இந்த டிஃபரன்ஸுக்கான அந்த எக்ஸ்ட்ரா ₹5 யாருக்கு பே பண்ண ரெடியா இருப்போம் அப்படின்னா, 3 ரோசஸ்க்கு பே பண்ண ரெடியா இருந்து அந்த பாக்கெட்ட தான் நம்ம வாங்கிட்டு போவோம். இந்த டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். மானிட்டரியா இத கால்குலேட் பண்ணா அதுதான்ப்பா குட்வில். சரியா? அப்ப 3 ரோசஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த எக்ஸ்ட்ரா பணம் அண்ட் அதுக்கு இருக்கிற ஒரு குட் நேம், அந்த பிராண்டுக்கு இருக்கிற ஒரு ரெப்யூட்டேஷன் இதுதான் வந்து நம்ம வந்து குட்வில் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு பிசினஸ்க்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா இது ஒரு பிசினஸ்க்கு பெனிஃபிட் தான். ஏன்னா ஒரு பிசினஸ்ல நல்ல குட்வில் இருக்கும்போது ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் வரது, இன்வெஸ்டர்ஸ வந்து அட்ராக்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கான அந்த இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ அதனால குட்வில் அப்படிங்கிறது இஸ் ஆப்வியஸா பெனிஃபிட் டு த ஃபர்ம். Okay, so this is good name or reputation. It enables the business to earn more profit. இப்போ த்ரீ ரோசஸ் ஒரு பேர் வாங்கிருச்சு அப்படிங்கிறப்போ அந்த பிசினஸ்க்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நான் த்ரீ ரோசஸ் யூஸ் பண்றேன், சூப்பரா இருக்கு, நீயும் இதை ட்ரை பண்ண அப்படின்னு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிசினஸ் பூஸ்ட் ஆக ஆக நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். இட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ஸ் ஃபியூச்சர் எக்ஸஸ் ஏர்னிங். எஸ், இதுக்கு ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு நிதர்சனமான மீனிங் இருக்கு. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அ ஃபர்ம்ஸ் ஃபியூச்சர் எக்ஸஸ் ஏர்னிங்ஸ். இப்போ ஃபியூச்சர்ல வந்து இந்த பிராண்ட் த்ரீ ரோசஸ் டீ ₹15க்கு வித்துட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு குட்வில் ஏறினதுனால நம்ம ₹20 அப்படிங்கிறத ஒரு 1 இயர் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த ஃபர்மோட வேல்யூ இது. பட் ஃபியூச்சர்ல இந்த ஃபர்ம் குடுக்க போற அந்த வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அத டிட்டர்மைன் பண்ற ஒரு ஃபேக்டர் யாரு அப்படின்னா குட்வில் தான். ஏன்னா ஒரு ஃபர்ம் மார்க்கெட்ல நல்ல பேர் வாங்கிடுச்சு அப்படின்னா, அதோட பிசினஸ் மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வளர்றதுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஒரு ஃபர்முக்கு வந்து குட்வில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். இட் ஹாஸ் நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். குட்வில் வந்து நம்மளால கண்ல பார்க்க முடியாது. பட் த்ரீ ரோசஸ் டீ அப்படின்னு சொன்னோனே அந்த டீக்கான ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் நம்ம மைண்ட்ல வருது இல்லையா? அதுதான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த த்ரீ ரோசஸ் பாக்கெட்டை நம்ம வந்து குட்வில்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் அ ப்ராடக்ட். பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வேல்யூ, ஒரு நல்ல மரியாதையை தான் நம்ம வந்து குட்வில் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 மார்க் கொஸ்டின் ஆப்வியஸா 2 பாயிண்ட் எழுதினா போதும். பட் 3 படிச்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ அக்வயர்ட் குட்வில்? குட்வில் அப்படிங்கிறது அதுவா நடந்தது தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். அப்ப அக்வயர்ட் பண்ண குட்வில் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குட்வில்ல வாங்குறோம் அப்படிங்கிறது தான் அக்வயர் குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளி ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதையே இங்க பண்ணாலுமே போதும்.
மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷ் ஆர் கைண்ட் இஸ் கால்ட் அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க காசு குடுத்தோ இல்ல ஏதாவது ஒரு அசெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ குட்வில் வாங்குறது தான் அக்வயர்ட் குட்வில் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபர்ம்க்கு வந்து பிசினஸ்ல நிறைய நடக்கும்பா. ஒரு ஃபர்ம் வந்து ஒருத்தர் டேக் ஓவர் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து யார எக்ஸாம்பிளா சொல்லலாம்? எஸ். ஆ யா நம்மளோட கோச்சிங் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரேஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேங்கிங் ரிலேட்டடான கோச்சிங் ப்ரொவைட் பண்றவங்க தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ரேஸ் வந்து கொஞ்ச நாளா வெராண்டா ரேஸ் அப்படின்னு வரத நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ். ரேஸ் கொஞ்ச நாளா வெராண்டா ரேஸ் அப்படின்னு வரத நீங்க பார்த்திருக்கீங்க. எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லன்னா நீங்க வந்து மேபி உங்க வீட்ல நெறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம், இல்ல பேங்கிங் எக்ஸாம்க்கு படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து பிரிஃபர் பண்ற ஒரு வெரி ஃபர்ஸ்ட் கோச்சிங் அப்படின்னா அது வெராண்டா ரேஸ் தான். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற கோச்சிங் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன். இந்த வெராண்டா அப்படிங்கிறது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் அப்படின்னு ஒரு சினிமா புரொடக்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர் எல்ஸ் கூகுள் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேவரைட் மூவிஸ் நெறைய வந்து அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த வெராண்டா வந்து அவங்களோடது. வெராண்டா ரேஸ வாங்கிட்டாங்க. ஸோ ரேஸ் பிகம்ஸ் வெராண்டா ரேஸ். ஓகே. இந்த இடத்துல ரேஸ்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டோட வேல்யூ வந்து ஒரு 5 crores அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்டிடியூட்டோட கம்ப்ளீட் வேல்யூ அங்க இருக்கிற ஃபேக்கல்டீஸ், பிசினஸ் ஃபர்ம், அவங்க வச்சிருக்கிற மெட்டீரியல்ஸ், ஸ்டடியிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நம்மளோட பேங்கிங் அப்படின்ற செக்டார்ல பார்க்கும்போது உங்களுக்கு கோச் பண்றதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. வெராண்டா ஏன் பர்ட்டிகுலரா கல்பாத்தி வந்து ஏன் பர்ட்டிகுலரா இந்த ரேஸ் அப்படிங்கறது வந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் அந்த ஃபர்முக்கு இருக்கிற மரியாதை அண்ட் அதே மாதிரி ரேஸ்ல கோச் பண்ணா பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 crores பிசினஸ் வேல்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 crores குடுத்து வாங்குவாங்க. இந்த 2 crores தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குட்வில் அப்படின்னு சொல்றோம். In this case, when a firm purchases an existing business வந்து ரேஸ் மாதிரியான ஒரு business, the price paid for the purchase of such business may exceed the net assets of the business acquired. ஆக்சுவலா அந்த பிசினஸோட வேல்யூ வந்து 5 crores தான். ஆனா வெராண்டா என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ரேஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்ட். இப்ப வெராண்டா வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல இறங்கும் போது நானும் பேங்க்குக்கு கோச் பண்றேன் அப்படின்னா யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இதே வெராண்டா ரேஸ்ல பாத்தீங்கன்னா வெராண்டாங்கிறது சின்னதா இருக்கும், ரேஸ் அப்படிங்கிறது பெருசா போட்டிருப்பாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரை பார்த்துதான் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப அந்த பேரை பார்த்து பீப்புள் ஜாயின் பண்றதுக்கு நமக்கு அந்த பேர் வேணும். சோ அந்த பேருக்காகவும் அந்த பிராண்டுக்காகவும் தான் எக்ஸ்ட்ரா அந்த 2 crores அப்படிங்கிறது தான் நம்ம அக்வயர்ட் குட்வில் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இதுதான் நம்ம வந்து கேஷோ இல்ல கைண்டோ பே பண்ணி ஒரு குட்வில்ல வாங்குறது. ஓகே, திஸ் இஸ் அக்வயர்ட் குட்வில். ஐ திங்க் யூ ஆர் கிளியர். இத பத்தி முன்னாடியே உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு 2 கம்பெனியோட காம்போ நீங்க ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அது எந்த மாதிரி புரிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நானும் வந்து பாக்குறேன். ஒரு கமெண்ட்டையும் நான் கண்டிப்பா பாப்பேன். ஓகே, வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட் பா? சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கறத நம்ம நேத்தே வந்து லைவ்ல பார்க்கும்போது we saw it. வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் அ நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ நார்மலா ஒரு பிசினஸ் வந்து ஒரு குவார்ட்டர்ல ஒரு 1 crore மேக் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன். சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த நார்மலா மேக் பண்ற 1 crore விட எக்ஸ்ட்ரா ஒரு 15 lakhs அப்படிங்கிறது தான் சூப்பர் ப்ராஃபிட். So it is the excess of average profit over the normal profit of a business. So இதுலயே நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணாலே கிடைச்சிரும். இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ட நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பீங்க. அதுல ஒரு 3 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா we will get the average profit. எதுக்காக 3ஆல டிவைட் பண்றோம்? பிகாஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கீழே டிவைட் பண்ணணும். 5 வருஷம் ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா 5ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் இந்த நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா எடுக்கணும். அந்த ஃபார்முலா தான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே, இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பிசினஸ்ல நாம இதுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து லெட்ஸ் சே நான் இப்ப வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் வந்து இப்போ மதுரையில நான் மட்டும்தான் வச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து
இப்போ மதுரையில வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் சிஏ. மதுரையில எக்ஸ்ட்ரா இன்னும் பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. ஒரு 3 பெரிய பிசினஸ் பீப்பிள் இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஃபர்ம் வச்சிருக்கிறவங்க தான். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அவங்க எல்லாருமே எவ்ளோ அவங்க போட்ட கேப்பிட்டல எடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒண்ணு இருக்கும். இவங்க வந்து 8 எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து 9 எடுக்குறாங்க. இவங்க வந்து 10 எடுக்குறாங்க. ஸோ, அப்ப இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத சொல்றேன். இதெல்லாம் பெர்சன்டேஜ். ஸோ, அப்ப நான் என்ன பண்றேன், ஓகே. அப்ப 10% வந்து நம்ம பிசினஸ்ல இருக்க எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்குறாங்க. அப்ப இதுதான் ஒரு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன். சரியா? 10,00,000 இன்வெஸ்ட்மென்ட் போட்டா 10% இன்வெஸ்ட்மென்ட் நம்மளுக்கு கண்டிப்பா ரிட்டர்னா திரும்ப வந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த 10%. ஸோ, இத வச்சு தான் நார்மலா எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்றாங்கங்கிறத என்னால எடுக்க முடியும். அப்படி நான் எடுக்கிற நார்மல் ப்ராஃபிட் தான் இது. ஓகே. ஸோ, நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை சிமிலர் பிசினஸ் ஃபார்ம் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ்ப்பா. சிமிலர் பிசினஸ் ஃபார்ம்னா டெக்ஸ்டைல் பிசினஸ்னா டெக்ஸ்டைல். ஃபுட் அப்படின்னா அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே. ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் நகைக்கடை எல்லாமே. ஃபர்னிச்சர் ஷாப், ஃபர்னிச்சர் எல்லாமே. அவங்க தான் வந்து சிமிலர் பிசினஸ் ஃபார்ம்ஸ். அண்டர் நார்மல் கண்டிஷன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அண்டர் நார்மல் கண்டிஷன் அப்படின்னா, இப்ப வந்து ஆம் இப்ப ஆடி மாசம் அப்படின்னாலே டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து நெறைய சேல்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அதே மாதிரி ஆ ஒரு ஒரு முகூர்த்த மாசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசி மாசம், வைகாசி மாசம் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நம்மளுக்கு இந்த பட்டு சாரீஸ்ல வந்து கொஞ்சம் சேல்ஸ் நெறையா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த டைம்ல நெறைய கல்யாணங்கள் நடக்கும். ஸோ, அதனால பட்டு சாரியோட சேல்ஸ் வந்து நெறையா இருக்கும். அப்போ அது வந்து நார்மல் கண்டிஷன் கிடையாது. தட் இஸ் a ஸ்பெஷல் அக்கேஷன். அதே மாதிரி இப்போ ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல வந்து ஒரு 10 நாளா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மழை கொட்டுன்னு கொட்டுது. அதெல்லாமே வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் கிடையாது. அது வேறப்பா. தட் இஸ் ஸ்பெஷல் அக்கேஷன். ஸோ நார்மல் கண்டிஷன்ல சிமிலர் பிசினஸ் என்ன ஒரு ப்ராஃபிட் எடுக்குறாங்களோ, அதே ப்ராஃபிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நார்மல் ப்ராஃபிட். அதுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்ப அந்த கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட கண்டுபிடிக்கிறதுக்கு, நீங்க உங்க பிசினஸ்ல எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு. பிக்ஸட் அசெட்ஸ் எவ்ளோ வச்சிருக்கீங்க, கரண்ட் அசெட் எவ்ளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் அசெட்ல இருந்து உங்களோட லயபிலிட்டிய மைனஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக லயபிலிட்டிய மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அது என்னைக்குனாலும் நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அத வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. So this is what super profit பா. And moving to next one, what is a normal rate of return? இப்பதான் நம்ம பார்த்தோம். It is a rate at which profit is earned by similar business units in the industry under the normal circumstances. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன, ஃபர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட் மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிமிலர் பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ். இங்க நம்ம முன்னாடி கொஸ்டின்ல ஒரு பாயிண்ட் படிக்கிறோம் இல்லையா? இங்க படிக்கிறோம் இல்லையா? என்னது நார்மல் ப்ராஃபிட் இஸ் அ ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை த சிமிலர் பிசினஸ் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. ஒரே நிமிஷம் நான் வேணா இத ரோஸ் கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். நார்மல் ப்ராஃபிட் இஸ் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை த சிமிலர் பிசினஸ் ஃபர்ம்ஸ் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. இதே வார்த்தைய நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு எழுதிக்கலாம் தாராளமா. நோ வொரீஸ். சரியா? இதே தான் எழுதணும்னு கிடையாது. சர்க்கம்ஸ்டான்சஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். சோ நீங்க அதையே கூட இங்க எழுதிக்கலாம். நோ இஷ்யூஸ். State any two circumstances under which a goodwill of a partnership firm is valued. இதுக்கு வந்து 4 பாயிண்ட் இருக்கா? மேக்ஸிமம் 4 பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகே. சரி இப்ப பாருங்க. when there is a change in the profit sharing ratio. எதுக்காகப்பா ஃபர்ஸ்ட் குட்வில் கண்டுபிடிக்கணும்? குட்வில்ல ஃபர்ஸ்ட் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம வந்து ஒரு 5th சாப்டர் படிக்கிறதுக்காக தான் இந்த சாப்டர்ல வந்து குட்வில் அப்படிங்கறத படிக்கிறோம். 5th சாப்டர் நீங்க எதுக்காக படிப்பீங்க? பார்ட்னர்ஷிப்ல எய்தர் அட்மிஷனோ இல்ல ரிட்டையர்மென்ட்டோ வரப்போகுது. ரிட்டையர்மென்ட் வந்து 6th சாப்டர். அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குட்வில் அப்படின்ற சாப்டர் படிக்கிறோமா? அப்போ அதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 3. ஓகேயா? சோ எதனால வந்து பார்ட்னர்ஷிப் இப்ப பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடக்கிற சேஞ்ச் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல சேஞ்சஸ் வரும். நம்ம காமெடி பார்த்திருக்கீங்களா? பழைய காமெடி. ஆம், உளுந்த வடை 3 இருக்கு. அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. இதை எப்படி பிரிப்பீங்க? அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? சோ இதுல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணன், தம்பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன், தம்பி 2 பேருனா மொத்தம் 3 பேரு.
சோ ஆளுக்கு ஒரு வடையா குடுத்துட்டு போ வேண்டியது தானே அப்படின்ற பேச்சு வரும். லெட்ஸ் சே இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இத்தன நீங்க பிரிச்ச அந்த 3 வடைய 3 பேருக்கு மட்டும் நம்மளால குடுக்க முடியாதுல்ல. 4வதா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வரும்போது வாட் வி நீட் டூ டூ, இங்க இருக்கிற வடைய பிச்சு இவருக்கு குடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இத்தன நாளா என்ன இருந்தது? 3 வடை இருந்தது. அப்ப 1:1:1 அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு குடுத்துட்டு இருந்தோம். இப்ப 4வதா ஒரு ஆள் வரும்போது, அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஒரு சேஞ்சஸ் வருதா? இவங்க 3 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணா தான அந்த 4வது ஆளுக்கு குடுக்க முடியும். எஸ், இவங்க எல்லாருமே முக்கால் வடைய வச்சுட்டு, ஆளுக்கு 1/4 வடைய குடுத்தா தானே அவனுக்கு ஒரு 3/4 வரும். அப்போ அவன் பண்ற சாக்ரிஃபைஸ் தான் வந்து 4த் பெர்சனுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவ கான்ஸ்டிடியூட்டே பண்ணும். அந்த சாக்ரிஃபைஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா 5th சாப்டர்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு நீங்க படிப்பீங்க. சோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா குட்வில் ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் ஒரு பார்ட்னர் புதுசா உள்ள வராங்க அப்படின்னா குட்வில் வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம். இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு பார்ட்னர் வெளியில போறான் அப்படின்னாலும் குட்வில் வேல்யூ பண்ணுவோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதே வடைய வச்சுக்கோங்க. நம்ம வந்து 3 பேரா இருக்கும்போது 3 பேருக்கு ஒண்ணொண்ணு அப்படின்னு பிரிச்சு குடுத்தோம். இப்ப அந்த 3வது ஆளு போயிட்டாங்க. 3வது ஆள் போனோனே அங்க ஒரு வடை மிச்சம் இருக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத 2ஆ பிரிச்சு 1 ஆளுக்கு 1, 2 ஆளுக்கு 1 அப்படின்னு குடுப்போமா? சோ, இப்ப 3வது ஆள் போனதுனால இவனுக்கு கிடைக்கிற ஒரு ஹாஃபும், இந்த 2வது ஆளுக்கு கிடைக்கிற இன்னொரு ஹாஃபும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தானே! அததான் நம்ம என்ன சொல்றோம்னா, கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் வி ஆர் கெய்னிங் இட். ஒருத்தர் வெளியில போறதுனால நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறதுனால அது கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். So when existing partner retires from or when the partner dies, அவர் இறந்து போனாலும் நம்ம பிரிச்சு தான் குடுப்போம். அவர் வெளியில போனாலும் பிரிச்சு தான் குடுப்போம். So 2 கேஸ்லயும் வந்து ரிட்டயர்மென்ட் தான். அண்ட் 4த் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அந்த ரிட்டயர்மென்ட்க்கும், டெத்துக்கும் ஒரு குட்டி சேஞ்ச் தான் இருக்கும். அது ப்ராப்ளம் பார்க்கும்போது சொல்றேன். 4த் பாயிண்ட் வந்து when a partnership firm is dissolved, இனிமே வந்து இங்க பிசினஸே நடக்காது அப்படின்னு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மையே நம்ம டிசால்வ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது குட்வில் வந்து வேல்யூ பண்ணுவோம். சோ குட்வில் எப்பப்பெல்லாம் வேல்யூ பண்ணுவீங்க? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல சேஞ்சஸ் இருக்கும்போது, ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது, ஒரு பார்ட்னர் ரிட்டயரோ இல்ல டெத்தோ ஆகும்போது, அண்ட் ஃபைனலி ஒரு ஃபர்ம் வந்து டிசால்வ் ஆகும்போது. எஸ், வெரி ஈஸி. ஓகே. இதேதான்ப்பா. ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில். எப்படி வந்து ஒரு குட்வில்ல வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இப்ப 3 ரோசஸ் வந்து சூப்பர் அப்படின்ற அந்த குட்வில்ல அந்த ஃபர்ம் எப்படி வாங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு ஃபர்ம் வந்து ப்ராஃபிட்ல ஓடல, ஒரு பிசினஸ் ப்ராஃபிட்ல ஓடல அப்படின்னா, அந்த அந்த பிசினஸ்க்கு வந்து நல்ல பேர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பேரே இல்லன்னு தான் அர்த்தம். சோ ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பா டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் ஃபேவரபிள் லொகேஷன் ஆஃப் த பிசினஸ் என்டர்பிரைசஸ். இப்போ இந்தியால வந்து இல்ல தமிழ்நாட்டுல வந்து நம்ம மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா எங்க போய் தேடுவோம்? எல்லாருக்கும் தெரியும். சென்னையில தான் போய் தேடுவோம். ஏன்? பிகாஸ் தட் இஸ் த ஃபேவரபிள் லொகேஷன் ஃபார் எவ்ரிபடி டு கெட் ஈஸிலி ஆக்சஸ்ட். அதனால. சோ அந்த பிசினஸ் யூனிட் வந்து ஃபேவரபிளான இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நான் ஹெட் குவார்ட்டர்ஸ பத்தி பேசல. ஃபேவரபிள் லொகேஷன் ஆஃப் த பிசினஸ் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி இந்த ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறது வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ரோசஸ் டீய வந்து நம்ம ஒரு தடவையும் சென்னையில போய் வாங்கிட்டு வரது கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில வாங்குறோம். அப்போ ஒரு பிசினஸ் யூனிட் வந்து கஸ்டமர் கைக்கு ஒரு பொருள எவ்ளோ ஈஸியா கிடைக்க வைக்கிறாங்களோ, அதுதான் ஃபேவரபிள் லொகேஷன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். 3வது அவன் குடுக்குற நல்ல குவாலிட்டி. டீ பொடி வந்து நீங்க எல்லா டீ பொடி 1 1/2 ஸ்பூன் போடுறீங்கன்னா, 3 ரோசஸ் டீய வந்து நீங்க 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா வந்து திக்கான டீ கிடைக்கும். சோ தட் டிட்டர்மைன்ஸ் த குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டென்யூர் ஆஃப் த பிசினஸ். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கும்போது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆம் என்னது 50 இயர்ஸ் ஆஃப் லெகசி, 75 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்வாங்க. இத எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் எவ்ளோ நாள் இருக்கோ, அவ்ளோ நம்பிக்கைய மக்கள் கிட்ட சம்பாரிச்சிருக்கும். சரியா? ஆ இப்ப புதுசா நேத்து ஆரம்பிச்ச ஒரு கம்பெனில போய் நம்மளே வந்து பொருள் வாங்கி சாப்பிடுவோமா? இட்ஸ் நாட் அபௌட் ஈட்டிங், பட் அபௌட் எவ்ரிதிங். இப்போ ஆம் இப்ப தங்கமயில் ஜுவல்லரீஸ் அப்டின்னா எல்லாருக்கும் தெரியும். ஜோஸ் ஆலுகாஸ், ஜாய் ஆலுகாஸ், ஏவிஆர், ஸ்வர்ணமஹால் இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ் வந்து எத்தன வருஷமா இருக்காங்க. அவங்க உடனே போடுவாங்க. நாங்க வந்து 65 இயர்ஸ் ஆஃப் லெகசி அப்டின்னு போடுவாங்க. ஓகே, இவன் ஏமாத்த மாட்டான்
அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். இப்ப காஞ்சிபுரம் பட்டு சென்டர் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் பட்டுங்கிறது ஒரு 100 வருஷம் பழமையானது. எதுக்காக நம்ம வந்து அந்த டென்யூர் ஆஃப் த பிசினஸை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு நாள் அவன் அந்த பிசினஸ்ல இருந்திருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குட்வில் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிறது அப்படின்ற அந்த எஃபிஷியன்சி அண்ட் டிகிரி ஆஃப் காம்படிஷன். த்ரீ ரோசஸ் வந்து காம்படிஷன்ல எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு நீங்க டிட்டர்மைன் பண்ணி பாத்தீங்கன்னா, டாடா டீ இருக்கு, சக்ரா கோல்டு அப்படின்னு ஒரு டீ இருக்கு, அதுக்கப்புறம் தாஜ்மஹல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த் நிறைய அசாம் டீ கம்பெனிஸ் இருக்கு, கண்ணன் தேவன் டீ இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீ இருக்கு. அந்த டிகிரி ஆஃப் காம்படிஷன்ல இவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தான். நிறைய எங்க வாங்குறாங்க, த்ரீ ரோசஸ்ல வாங்குறாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ல அவன் வந்து டாப் 3ல இருக்கான் அப்படிங்கிறதும் குட்வில்லை டிட்டர்மைன் பண்ற ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த firm, favorable location of the business enterprise, good quality of the goods or services they offered. எதுவா வேணாலும் இருக்கலாம். பிசினஸ் எவ்வளவு நாளா இருக்கு, the tenure of the business, and மேனேஜ்மெண்டோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அண்ட் ஃபைனலி டிகிரி ஆஃப் காம்படிஷன். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச எனி 3 பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. டென்யூர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. குட் குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஒரு லைன் எழுதினா போதும். 6 ஃபேக்டர் எழுதிட்டு ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இப்ப சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ஸ்க்கு கீழே எப்படி குட்வில் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம நேத்தே வந்து அந்த ஃபார்முலா போட்டு ப்ராப்ளம் போடும் போதே உங்களுக்கு தெரியும், நம்ம 3 வகையில பாக்குறோம். ஒன்னு பர்ச்சேசஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், இன்னொன்னு annuity, இன்னொன்னு வந்து கேபிட்டலைசேஷன். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது த வெரி ஃபர்ஸ்ட் ஒன், பர்ச்சேசஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். நீங்க என்ன ஃபார்முலா எழுதுறீங்களோ அந்த ஃபார்முலாவை அப்படியே வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது, goodwill into number of years of purchase அப்படிங்கிறது தான் first formula. அப்ப goodwill is calculated by multiplying the super profit by a certain number of years of purchase. முடிஞ்சா? எஸ், என்ன ஃபார்முலாவோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. annuity method அப்படின்னா value of goodwill is calculated by multiplying the super profit with the annuity factor. சரியா? present value of the annuity, அவ்வளவுதான். இது எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது தான் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. எஸ், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. இந்த 3 மெத்தட்ல தான் நம்ம வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ஸ்ல குட்வில் கால்குலேட் பண்றோம். கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல எப்படி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேற, கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வேற. ஸோ கேபிட்டலைசேஷன்ல எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு ஃபார்மோட குட்வில் எப்படி இருக்கும்னா, டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிசினஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்போ நான் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு என்னோட பிசினஸ் வந்து 15 lakhs இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிசினஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ இஸ் த குட்வில். எந்த டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் குட்வில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவே தான் இந்த மெத்தடே, மொத்த மெத்தடே அவ்வளவுதான். இப்ப டோட்டல் இந்த ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கும். ஸோ குட்வில் அப்படிங்கிறது டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். கேபிட்டலைஸ்டு பிசினஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்டார்டிங்லேயே படிச்சோம், ஆமாவா? ரொம்ப ஸ்டார்டிங்லேயே படிச்சோம், அதுதான் இது. எஸ், அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப ஈஸி. 1 minute. The total capitalized value of the business அப்படிங்கிறது, எஸ் இங்க நான் வந்து போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த பேசிஸ் ஆஃப் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எஸ், அந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எதுவோ ஒன்று, வாட் எவர் த பர்சன்டேஜ் இஸ் கிவன். சரியா? இதுதான் வந்து டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ. ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நம்ம முன்னாடியே படிச்சா அதே ஃபார்முலா தான், நோ நீட் எனி கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ப்ராப்ளம். 3 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸை ஆட் பண்ணிட்டு அதை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிரும்.
அண்ட் 5th ப்ராப்ளம் இது அதை விட ஈஸி. குட்வில் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 15,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15,000 இன்டூ 2 அப்படின்னா யூ வில் கெட் தி ஆக்சுவல் குட்வில் வேல்யூ. ஒரு கால்குலேஷன் போட கூட இந்த சம் வந்து வொர்த் இல்ல. அதனால அதை அப்படியே போட்டாச்சு. ஓகே அப்பா? எஸ். ஐ திங்க் வி ஆர் டன் வித் த தியரி ஆஃப் சாப்டர் 4. தியரி கண்டிப்பா படிக்கணும், மறக்க வேண்டாம். தியரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும்.